பொன்னார் திருவடிகளை வழங்கி வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். கலைக்குழுவினுடைய 6வது அரங்கேற்றத்திற்கு வந்திருக்கும் நமது ஆதீனம் கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் அவர்களை முருகன் குச்சியாட்ட கலைக்குழுவின் சார்பாக வரவேற்று இந்த திருக்குட நன்னீராட்டம் பெருவிழாவின் விழா கமிட்டியின் சார்பாகவும் வரவேற்று உலகம் சேமன் நலம் பெற வேண்டும், உயர்ந்த ஒளி பெற வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், உலக மக்கள் இன்புற்று நோய் இல்லாமல் வாழ வேண்டும் சொல்லி கால சம்கார நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். முந்தி உதித்தவா வருக, சந்திக்க முதல்வா வருக, முக்கன் உடையவா வருக, முக்தி அளிப்பவா வருக, இந்த மூவுலகமும் காக்கவா வருக, பாவத்தினை தீர்க்கவா வருக, நடக்கும் இக்காரியம் நலம்பெற வருக, நடனமிட்டு நர்த்தனம் ஆடி வருக, 5 கையுடன் ஐயா வருக, எங்கள் மனக்குறை தீர்க்க வந்தருக வந்தருகவே, பங்கமெல்லாம் வாழ்வு தர வந்தருக வந்தருகவே. இன்றைய தினம் ஒரு பொன்னான நாள். நம்முடைய முகத் நாகேஸ்வரனுடைய மகா கும்பாபிஷேகம் திருக்குட நன்னாட்டு பெருவிழாவுக்கு நம்முடைய எல்லமநல்லூர் முருகன் கலைக்குழு குச்சியாட்டம் மிகப்பெரிய விழா. இந்த இது ஏன் சொல்றேன்னா, பாரம்பரியமெல்லாம் நம்ம காலம் அழிஞ்சு போய் இந்த காலத்துல இந்த 2-3-4-5 வருஷமா பார்த்தீங்கன்னா அனைத்து குழந்தைகளும் பெரியவர்களும் எல்லோரும் இந்த கலையை பாரம்பரியத்தை காப்பதற்காகவே எல்லா குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரும் இந்த ஆட்டங்களை நம்ம செய்கிறோம். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விழா நடந்தாலே நம்முடைய கொச்சி ஆட்டம் உண்டு, கும்மி ஆட்டம் உண்டு, கோயிலாட்டம் உண்டு. இப்போ எல்லோரும் நம்ம பாரம்பரிய கலையத்தை மீண்டும் புதுப்பித்து தந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். சாதாரண விஷயமெல்லாம் இந்த மாதிரி ஆட்ட கலைகள்லாம் இருந்தங்காட்டி தான் நமக்கு நோயே பக்கத்தில் வராமல் இருந்தது. அப்படிப்பட்ட இந்த கலையெல்லாம் ஒரு தெய்வ கலையாக நம்ம போற்றப்படணும். அப்படி இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இந்த காலத்திலையும் இந்த மனசில் இந்த பதிஞ்சு இந்த விழா ஆடணும்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வந்திருக்குன்னா இதான் தெய்வ குழந்தைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் இந்த தாய் தந்தைய இந்த பெற்றெடுத்த தாய் தந்தைகளுடைய பெரிய ஒரு ஆசீர்வாதம் அந்த குழந்தைங்க கிடைக்கும். எப்படின்னா எப்படியோ வளர்த்துற குழந்தைகளை இப்போ பார்த்தீங்கன்னா டவுனில் நிறைய குழந்தைகள் தாய் தந்தை பேச்சு கேட்காம இப்படியோ போயிட்டு இருக்கிறது. அதெல்லாம் போகாம இந்த குழந்தைகள் இந்த நேரத்தில் அது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் எத்தனை குழந்தை என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கு. இந்த குழந்தைகள்லாம் ஒரு அற்புதமாக ஒரு தெய்வ சக்தி அம்பாள் மாதிரி ஒரு உருவங்கள் மூஞ்சியை பார்த்தாவே ஒரு அற்புதமான ஒரு குழந்தைகளோட செல்வங்கள் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்திக்கு தரக்கூடிய சக்தியாக இருக்கிறது. இந்த கலைக்குழுவும் இந்த கலைக்குழுவிற்கு அனைத்து தாய்மார்களும் குழந்தை செல்வங்களும் இந்த திரை எம்பெருமானுடைய பேரும் கருணையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நோய் இல்லாமல் வாழ வேண்டும், உங்களுடைய வம்சம் விருத்தியாக வேண்டும், மாலையடி வாழையாக வாழ வேண்டும் சொல்லி இந்த முகத்தராய பெருமானை நம்ம மனதார வேண்டி இங்கே வந்திருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நீண்ட ஆயுளும் நிறைவு செல்வம் கொடுத்து கல்வியிலே சிறப்பாக வாழ வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், தொழில் இல்லாதவர்கள் தொழில் நடக்க வேண்டும் சொல்லி உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் உற்ற உறவினர் அருளோடவும் குலதெய்வ பெருகருணையோடவும் இஷ்ட தெய்வ அருளோடவும் எல்லா நலங்களும் தர வேண்டும். உங்கள் தாய் தந்தைய ஆசீர்வாதத்துடன் விடைபெறுகிறேன். வான்முகி வளாக வைக, மதிவளம் சுரக்க, மன்னன் கோன்முகி அரசு வைக, குறைவில்லா உயிர்கள் வாழ, நான்மலை அரங்குவாங்க, நத்தமம் வேண்டு மல்க, வேண்டுகோள் சைவ நீர் உலகமெல்லாம் உங்கள் புகழ் விலக வேண்டும் சொல்லி முருகன் தென்னமன்னன் முருகன் இந்த சுற்றியாட்டல் எத்தனாவது முறை? 4வது முறை. 6வது முறையாக இங்கே 6 சுக்கரனுக்கு அதிபதி. சுக்கரனோட எந்த நிகழ்வும் 6வது வரும்போது மிகப்பெரிய உச்சத்தில் எட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 6வது நிகழ்வுக்கு என்னை அனுப்பிவிட்டு மிகப்பெரிய அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பெருக்க வேண்டிய பிரார்த்தனை பண்ணி பெருமதியாக முடிய
நேரத்திலே தென்னமநல்லூர் முருகன் குச்சியாட்ட குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது மூத்த ஆசிரியர்களுக்கு சுவாமி அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அனைவரும் கரகோஷம். ராமரன் அவர்கள் அடுத்ததாக ராமரன் அவர்களும் பிரகாசமுத்தன் அடுத்ததாக பிரகாசமச்சான் அவர்கள் காரமத்தூர் பிரகாசமச்சான் அவர்கள் அடுத்ததாக சித்தரிச்சாவடி துரை அவர்கள் அடுத்ததாக பூவப்பட்டி ஜெயபால் அவர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக நாதேகம்பூர் விஜயலட்சுமி பெரியசாமி அவர்கள் அடுத்ததாக நாதேகம்பூர் விஜயலட்சுமி பெரியசாமி அவர்கள்